சார், இந்த ஒக்காடு, எஸ்என்ஜே, கல்ஸ் இந்த நிறுவனங்கள்லையும் அவர்கள் சார்ந்த இடங்கள்லையும் கூட அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடந்துட்டு இருக்கு. சார், இவங்க எல்லாரும் இந்த நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், இதுக்கு இந்த மொலாசஸ்ஸு, இந்த மெத்தனாலு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை ஆலைகள்ல இருந்து தான் வருது சார். சர்க்கரை ஆலைகள்ல இருந்து எத்தனை லிட்ரு மொலாசஸ் வெளியில போகுது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு ஒரு தாசில்தார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? ஒரு வட்டாட்சியர் இருக்கிறாரு. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு டிஸ்டிலரிஸ்குள்ளேயும் கூட ஒரு தாசில்தார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? ஆனா இப்ப இவங்க வைக்கக்கூடிய சார்ஜ் என்ன அப்படின்னா சார், இந்த நிறுவனங்கள் தயாரிச்சு டாஸ்மார்க்கிற்கு அக்கௌண்டா கொடுக்கறத விட அன்அக்கௌண்டா கொடுத்து வெளியில வருவதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸைஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா சார், 2021 தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவோ நிறுவனங்கள் நன்கொடை கொடுத்தாங்க. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும்தான், தனி நபர் அவருடைய பெயர்ல 3 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு. அது யாரு அப்படின்னா இந்த எஸ்என்ஜே நிறுவனத்தினுடைய ஜெயமுருகன் தான். நீங்க அந்த நிறுவனத்தினுடைய இதுலயும் இந்த சோதனை நடத்துறாங்க சார். சட்டவிரோதமாக கூடுதலாக மதுபானத்தை தயாரித்து பிளாக் மார்க்கெட்ல சேல் பண்றாங்க. அதுதான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்களே, அதுல ஏதாவது உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். மதுபான ஆலை உரிமையாளர்கள் இல்லங்கள்ல இன்று நடைபெறுகிற 2 நாட்கள் நடைபெறுகிற அமலாக்கத்தினுடைய சோதனையில 2 பார்வை வேணும். தமிழ்நாட்டுல மதுபான ஆலை உற்பத்தியாளர்கள் 15 நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கு. இதுல பீர் வகைகள் இருக்கு, மதுபான வகைகள் இருக்கு. இந்த 15 வகைகள்ல கடந்த காலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2020ஆம் ஆண்டு வாக்கு கணக்கப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்துல தமிழ்நாடு 2வது இடத்துல இருந்தது மது உற்பத்தி மற்றும் பயன்பாடு. இதுல கர்நாடகா முதலிடத்தில் இருந்தது. 6.27 கோடி மக்கள் தொகை உள்ள கர்நாடகாவில ஆண்டுக்கு 4837.54 லிட்டர் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டது. 7.21 கோடி மக்கள் தொகை உள்ள தமிழகத்துல 4765.91 லட்சம் லிட்டர் விற்பனையானது. 8.45 கோடி மக்கள் தொகை உள்ள ஆந்திர மாநிலத்துல 4239.4 லட்சம் லிட்டர் விற்பனையானது. 3.34 கோடி மக்கள் தொகை உள்ள கேரளாவில 1905.81 லட்சம் லிட்டர் மதுபானம் உற்பத்தியானது. இப்போ தமிழகத்தை பொறுத்தளவு கிட்டத்தட்ட இன்னைக்கு நிலைமை என்னன்னா, விடுமுறை நாட்கள் சாதாரண சராசரி நாட்கள்ல 65 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகிறது. விடுமுறை நாட்கள்ல 90 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகிறது. விசேஷ நாட்கள்ல குறைந்தபட்சம் 120 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகிறது. ஆனால் மதுபான உற்பத்தி என்பது விற்பனையாளர்களுக்கும் அந்த உற்பத்தியாளர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. கிட்டத்தட்ட 17% 30% கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு மதுபான உற்பத்தி, ஒரு வகையான மதுபான உற்பத்தியில உற்பத்தியாளருக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் 60%, அரசுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் 38%, அரசாங்கம் சார்ந்த நிர்வாகத்திற்கு நிர்வாக செலவுக்காக 2%. ஆக 60% லாபத்திலே மட்டும் எடுக்கிற பொழுது, ஒரு குறைந்தபட்ச செலவில அதிகபட்சம் லாபம் ஈட்டுகிற பொழுது சராசரியா இந்த 15 நிறுவனங்களும் நாளொன்றுக்கு 1 லட்சம் பொட்டியிலிருந்து 8 லட்சம் பொட்டிகளை உற்பத்தி செய்கிறார்கள். சரி, அந்த வகையில் அமலாக்கத்துறை உண்மையிலேயே ஆய்வு உட்படுத்துவது வரவேற்க வேண்டிய ஒன்று. காரணம் என்னன்னா, இவர்கள் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள், இவர்கள் அதிகமாக உற்பத்தி செய்கிறார்கள், தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்கிறார்கள். அந்த அடிப்படையில ஒரு கணக்கு காட்ட மறுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஆய்வு செய்கிறோம் சொன்னா அது சரி. ஆனால் எவ்வளவு விற்பனையாகிறதுன்னு கணக்கு இருக்கு, எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்கு உற்பத்திங்கிற கணக்கு இருக்கு. அதுல நீங்க ஆண்டுக்கு தமிழ்நாட்டுல ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாயை ஆண்டுக்கு டாஸ்மாக் நிறுவனம் வருமானம் ஈட்டுகிறது. இப்ப ஒட்டுமொத்த வருமானம் பார்த்தா அரசுக்கு 38%, நிர்வாகத்திற்கு 2%, உற்பத்தியாளர்கள் 60%. இப்ப நீங்க அதன்படியே நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா வரவேற்கிறோம். ஆனால்
கடந்த காலங்களிலே அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கை, ஆய்வுகளுடைய முடிவு, வழக்கு, நிலுவை, தண்டனை இதையெல்லாம் ஏதாவது ஒண்ணு வெளிப்படுத்திருக்கீங்களா? ஏதாவது ஒரே ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கா? ஒரே ஒரு நிமிஷம் சார் இங்க பாருங்க, எனக்கு வந்து இவங்க இந்த ஜிஎஸ்டி எல்லாம் அமுல்படுத்துவதற்கு முன்பாக என்னோட ஊர்ல வந்து திருநீலகண்டர் ஹார்ட்வேர்ஸ்னு ஒரு கடை ஒன்று இருக்குதுங்க. அந்த கடை இன்னும் கூட இருக்குது. அந்த கடையில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அப்பப்போ கணக்கு பார்த்துட்டு போவாங்க. அவங்க கடையில் வந்து இந்த ஆணி இருக்கும், அப்புறம் பெரிய ஸ்க்ரூ இருக்கும், இது எல்லாமே வந்து கணக்கு பார்ப்பாங்க. ஒவ்வொரு 2 இன்ச்சு ஆணி எத்தனை இருக்குது, 5 இன்ச்சு ஆணி எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கிலோ கணக்கில் போட்டு கணக்கு பார்ப்பாங்க. அப்போ இது நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு நான் முன்னால சொல்றேன் சார் நானு. சரிங்களா? அப்ப இருந்தே வந்து வருமான வரித்துறையினுடைய செயல்பாடுங்கிறது இப்படிதான் இருக்குதுங்க. அரசாங்கத்தினுடைய கணக்குகள் பிரைவேட் கிட்ட இப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி எல்லாம் நடைமுறைப்படுத்திய பிறகு ஒரு பெரிய நிறுவனங்கள், ஒரு சாராய உற்பத்தி ஆலைகள் வந்த பிறகு எத்தனை பேட்ச் தயாரிக்கிறோம், எத்தனை லிட்டர் வந்தது, இதுக்கான ரா மெட்டீரியல் என்ன அப்படிங்கிற எல்லா கணக்குகளையும் அந்த நிறுவனங்கள் கரெக்டா வச்சிருக்கணும். இப்போ நம்ம முரளி சொல்வதை போல இவங்க சட்டத்துக்கு விரோதமான முறையில பேட்ச் தயாரிச்சு அதை ஒரு அரசாங்கத்துக்கே விற்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு மோசடி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நிச்சயமா இல்ல சார். மோசடி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு உங்களுக்கு மொலாசஸ் எவ்வளவு தேவைங்கிற நாம்ச நீங்க கொடுத்தாகணும், டிமாண்ட கொடுத்தாகணும் சர்க்கரை ஆலைக்கு. சரி, சர்க்கரை ஆலை கடந்த மாதம் நீங்க எவ்வளவு எடுத்தீங்க, அதுக்கு முந்தின மாதம் எவ்வளவு எடுத்திருக்கீங்க, எவ்வளவு பயன்படுத்திருக்கீங்க, இருப்பு எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு ஸ்டாக் கேட்பாங்க. ஓகே, அந்த ஸ்டாக் செக் பண்ணிட்டு தான் அடுத்த மாதத்துக்கு நீங்க கேட்டதுக்கு நாங்க கொடுக்கறோம்னு சொல்லி கொடுக்க முடியும். சரி, இது ஒரு ஆலையிலிருந்து எவ்வளவு அளவு கொண்டு போகிறார்களோ அந்த ஆலையிலிருந்து காவல்துறை காவலோடு தான் போய் சேரும் கம்பெனிக்கு. சரி, வேற யார்ட்டையும் வாங்க முடியாது. சரி, இப்ப இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே இருந்த நடைமுறைகள்லாம் வேற. இப்போ சர்க்கரை ஆலைகள்ல 80% நீங்க நேரடியா ஜூஸுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க சர்க்கரை கூட தயாரிக்க வேண்டாம், நீங்க ஜூஸுக்கு வந்துருங்க. மொலாசஸ் வேணும், எத்தனை நாள் தயாரிக்கணும், எத்தனை நாள் பயன்பாட்டுக்கும் தேவையான மாநிலங்களுக்கு தேவையான ஸ்பிரிட் பயன்பாட்டுக்கும் நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க மத்திய அரசு. இந்த மோடி அரசு தான் இந்த ரிலாக்சேஷன் கொடுத்தது. ஓகே, நாங்க என்ன கேக்குறோம், 17 மாநிலங்களில் பாஜக மாநிலங்களிலே விற்பனை செய்யப்படுகிறது மது. ஓகே, அங்க வந்து முதலிடத்துல, இந்தியாவிலேயே முதலிடத்துல விற்பனை செய்யக்கூடிய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஓகே, கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு 66,000 கோடி ரூபாய் உற்பத்தி விற்பனை ஆகுது. சரி சரி சரி, அதுக்கப்புறம் உத்தரகாண்ட், அதாவது மகாராஷ்டிரா இருக்கு, அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் இருக்கு, அசாம்ல இருக்கு, அருணாச்சல பிரதேசம் இருக்கு. ஓகே, ஒவ்வொன்றா இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க உண்மையிலேயே வரி ஏய்ப்பு செய்வதாக இருப்பதாக நீங்க கண்டுபிடிக்க முடியுமே ஆனால் அதற்காக உண்மையான நோக்கமாக செய்வதால நாங்க வரவேற்கிறோம். ஓகே சார், ஓகே ஓகே. ஆனால் டெல்லியில மதுபான கொள்கையை உருவாக்கி டெல்லியில திறக்கப்பட்ட கடைகள் 868 கடைகள் தான். ஓகே, அந்த மதுபான கொள்கையில தவறு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தையே, ஒரு கட்சியே, ஆட்சியை மாத்திட்டு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பின்னணியில ஏதோ இருக்குங்கிறத கேட்கறதுல தப்பு என்ன இருக்கு? ஓகே சார், ஓகே ஓகே. பேசு. ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், இந்த கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு பெரிய டெத், ஒரு பெரிய சார் நான் வர உங்ககிட்ட கடைசியா வந்து முடிச்சிடுறேன். ஒரு பெரிய டிராஜடி நடந்த பிறகு கண்காணிப்பை வந்து பலப்படுத்தினாங்க சர்க்கரை ஆலைகள்ல, அங்கிருந்து வெளியில வரக்கூடிய எல்லாத்தையுமே. சார், குறிப்பாக இந்த சோதனை வந்து கலால் மோசடி நடந்திருக்குது, இல்லீகல் ப்ரொடக்ஷன் இதுல நடந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு வந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா சார்? குறிப்பா 2 நிறுவனங்கள், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்புடைய நிறுவனங்கள் தான் சார். சோதனை நடத்துறதுக்கு காரணம் தேவையில்லை சார். ஓகே, எந்த காரணத்தை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஆலை நிர்வாகத்துல தவறு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஏ கிரேடு மது, பி கிரேடு மது, சி கிரேடு மதுன்னு இருக்கு. சரி, நீங்க தமிழ்நாட்டுல டாஸ்மார்க்ல விற்பனை செய்யக்கூடிய மதுக்கள் அனைத்துமே சி கிரேடு மதுக்கள். ஓகே, இந்த சி கிரேடு மதுக்கள்ல
மூலப்பொருளுடைய 1 லிட்டர் உற்பத்தி செலவு வந்து 49 ரூபாய் 41 பைசா. ஓகே. இதுல 180 ml உள்ள ஒரு பாட்டிலுக்கு தேவையானது உற்பத்தி செலவு 9 ரூபாய் 40 பைசா. ஓகே. நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வித்தது 120 ரூபாய். ஓகே. ஆக 10 ரூபாய் செலவு போக 110 ரூபாய் லாபம் இருக்கு சார் ஒரு பாட்டில்ல. சரி. ஒரு நாளைக்கு சராசரியா 5329 கடைகள்ல 70 லட்சம் மது பாட்டில் விற்பனை ஆகுது. இத நான் சொல்லல. ஓகே. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சொல்லி இருக்கு. என்ன சார் சொல்றாங்க? 120 ரூபாயில எவ்வளவு சார் டாக்ஸ்? சார் எவ்வளவு சார் டாக்ஸ்? 10 ரூபாய் வந்து 120 ரூபாய்க்கு விக்குது. அதுல எவ்வளவு சார் டாக்ஸ்? டாக்ஸ் 12%. எவ்வளவு சார்? எவ்வளவு 12%? எவ்வளவுன்னு சொல்லுங்க. 12%. 12%ங்கறாரு. 12%. ஓகே. 120 ரூபாயில 12%னா 14 ரூபாய் இல்ல சார் பர்சன்டேஜ். அது டூப்ளிகேட்ல வித்தா 14 ரூபாய் லாபம் இல்ல. சார் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். கொஞ்சம் இருங்க. அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அடிப்படையில தமிழ்நாட்டுல தினந்தோறும் 37 லட்சம் பேர் சாப்பிடுறாங்க. ஓகே. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் 1,21 லட்சம் பேர் சாப்பிடுறாங்க. சரி. ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் 1,05 பேர் சாப்பிடுறாங்க. சரி. விசேஷ நாட்கள்லயும் துக்க நாட்கள்லயும் 2,30,00,000 பேர் சாப்பிடுறாங்க. சார் அந்த சாப்பிடுறத விடுங்க சார். சார் இந்த ரெண்டு பேருமே சார் இந்த ரெண்டு நிறுவனங்களுமே ஏற்கனவே அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் சார். இன்கம் டாக்ஸினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவை, சிபிஐனுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிறுவனங்கள். இவங்க இல்லீகலா ஒரு லிக்கரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிக்கே சேல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? எங்களுக்கு இருக்கா? இந்த ரெண்டு நிறுவனங்களுமே இப்ப புதுசா 2 ஆலைகளை விலைக்கு வாங்கியிருக்காங்க. சரி. நலிந்து போன சர்க்கரை ஆலையை இவங்க இப்ப விலைக்கு வாங்கியிருக்காங்க. சரி. அதுல 2 இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஆக மதுபான ஆலைகள் வேறு நபரிடமிருந்து ஆலைகள் தேர்ந்து சரக்குகளை வாங்கி உற்பத்தி செஞ்ச நிலை மாறி இப்ப மதுபான நிலையே சர்க்கரை ஆலையை உற்பத்தி பண்றாங்க. ஓகே சார். ஓகே பேசலாம் சார். எனவேதான் இவர்கள் பேர்ல தனி கவனம் செலுத்துகிறது அமலாக்கத்துறை. ஓகே சார். ஓகே.